வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய சருமத்தை பொலிவு பெற வைப்பதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். சருமம் பொலிவு பெற வேண்டும் அப்படின்னு நிறைய மருத்துவ குறிப்புகள் இல்லாமல் க்ரீம்ஸ்களை யூஸ் பண்ணுறதோ அல்லது வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதோ சரி கிடையாது. இயற்கையாக நாம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதே நம்மளுடைய சருமத்தை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சருமத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக பொலிவு பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு கண் கருவளையங்கள் இருக்கும், கண்களுக்கு பக்கத்தில் சுருக்கங்கள் இருக்கும். பொதுவாகவே முகங்களில் தோள்கள் சுருங்கி இளமை தோற்றம் இல்லாமல் காணப்படுவது, முகத்தில் வெட்டு காயங்கள் இருப்பது, முகப்பொருட்கள் ஏற்படுவது, இது போன்ற பலவிதமான சரும பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அப்படிப்பட்ட உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நெல்லிக்காயை நீங்கள் உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது. இது உங்களுடைய சருமத்தில் கோலோஜனுடைய அளவை அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய சருமம் தளர்வு அடையாது மற்றும் நல்லா பொலிவோடு இருக்கும். அதுக்கு தான் கோலோஜனை நெல்லிக்காய் உங்களுடைய சருமத்தில் அதிகரிக்குது. நீங்கள் நெல்லிக்காயை அப்படியே எடுத்துக்கலாம். தினமும் ஒரு நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காவோ அல்லது பெருநெல்லிக்காவோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் கூட சிறிதளவு மட்டுமே குடிக்கலாம். அதாவது குறைவாக குடிக்கிறதே உங்களுக்கு போதுமானது தான். போதுமான அளவுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பருகும்போது உங்களுடைய சருமம் மிகவும் பளபளப்பாக இருக்கும். ஸோ நெல்லிக்காய் உங்களுடைய சருமம் பொலிவு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தை நீங்கள் சருமம் அழகாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆப்பிளில் குறைவற்ற விட்டமின் சி சத்து இருக்குது. அதாவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உயிர் சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் சி இருக்குது. இது சருமத்தினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தது. தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக நீங்கள் மருத்துவரை சந்திக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இது உங்களுடைய சருமத்தையும் பொலிவடைய செய்யும். மற்றும் ஆப்பிள் ஜூஸை உங்களுடைய முகத்துல நீங்க தடவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு முகம் கழுவினீங்க அப்படின்னா சருமம் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது வறட்சியெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும் உங்களுடைய சருமம். அதுக்கு நீங்க ஆப்பிளை பயன்படுத்தலாம். உணவுகளையும் நீங்க ஆப்பிளை எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை நீங்கள் உங்களுடைய சருமம் பொலிவு பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலில் எவ்வளவு அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய சருமம் பொலிவாக இருக்கும். ஸோ இப்போ பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்ரூட்டில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய சருமம் பொலிவு பெறுவதற்கு நல்லா உதவி பண்ணும். மற்றும் உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கெல்லாம் வெகுவாக பயனளிக்கும் பீட்ரூட்டை அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. சருமத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் நீங்கள் எங்காக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சருமம் பொலிவோடு இருக்கும். கேரட்டை நீங்கள் சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கேரட் நமது அன்றாட உணவு கட்டுப்பாட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு தான். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நமது உடலை விட்டமின் ஏ சத்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுடைய சருமம் நல்லா பொலிவடைய ஆரம்பிக்கும். கேரட் சருமம் சுருக்கம் அடையாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நிறைய அழகு சாதன பொருட்களில் கேரட்டை பயன்படுத்துறதை நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சருமம் சுருக்கம் அடையாமல் பொலிவோட வைத்துக்கொள்ள தன்மை கொண்டது கேரட். அதனால கேரட்டை பயன்படுத்துறாங்க. எலுமிச்சையை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அல்லது அப்படியேவும் நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய முகங்களை நீங்கள் பளபளப்பட வச்சுக்கலாம். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உங்களுடைய சருமத்தை கரும்புள்ளிகள், முகப்பொரு மற்றும் முகத்தில் இருக்கக்கூடிய வடுக்கள் இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ முகப்பொரு வருவதற்கு நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமும் ஒரு சில காரணம் தான். இன்னொரு காரணம் உங்களுடைய குடல்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் நீக்காமல் இருக்கிறதும் முகப்பொரு ஏற்படுவதற்கு ஒரு சில வகைகளை காரணமாக இருக்கும். இப்போ குடல்கள் இருக்கக்கூடிய அழுக்கை நீங்கள் நீக்கிறது தொடங்கி உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். இதில் உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. குறைந்த அளவு நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் பொழுதே உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். கரும்புள்ளிகள், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள், பிம்பிள்ஸ் இது எதுவுமே இருக்காது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். பூசணிக்காயை நீங்கள் உங்களுடைய முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பூசணியில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய செல்களை மீண்டும் மேலும் உருவாக்குறதுக்கு பெருமளவில் உதவி பண்ணும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் எண்ணெயினுடைய அளவை கட்டுப்படுத்துது. ஸோ ஆயில் ஃபேஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய சருமத்துடைய பொலிவை மேலும் மேலும் நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு, சருமம் பொலிவான இல்லை அப்படின்னா அதை பொலிவு பெற வைக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆயில் ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபேஸ் வரணும்னா பூசணிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பசலை கீரையை நீங்கள் உங்களுடைய முகம் பொலிவு பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கீரையை
வகைகளில் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் முக தசைகளை வலுவாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனுடைய நற்குணங்கள் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழித்து சருமத்தை தெளிவடைய செய்யும். அதனால உங்களுடைய சருமத்தில் எந்த விதமான நச்சுக்கிருமிகளும் இல்லாததால் இயற்கையாகவே உங்களுடைய சருமம் பொலிவு பெறுவதற்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தயாராகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பசலைக்கீரையை சருமம் பொலிவு பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியை நீங்கள் சருமம் பொலிவு பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பழங்களில் ரொம்பவே ஸ்ட்ராபெரி பல பேருக்கு கிடைக்க முடியாத ஒரு பழம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ராபெரி அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் கிடைக்கும் போது ஸ்ட்ராபெரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய அந்த மாலிக் அமிலத்தினுடைய தன்மை இயற்கையாகவே உங்களுடைய சருமம் வெண்மையடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்டாலும் மட்டுமே போதுமானது, இயற்கையாகவே உங்களுடைய சருமம் வெண்மையாயிடும். மேலும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக ரொம்ப நாளுக்கு பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரியை எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்க உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், பொலிவாகவும் இருக்கும். இப்போ சர்க்கரை வெள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்தினுடைய நற்குணங்கள் எல்லாமே உங்களுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள் மற்றும் சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நீங்கள் வேக வைத்து உண்பது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த முறை. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த சத்துக்கள் முழுமையாக பெறப்பெற்று உங்களுடைய சருமம் எந்த விதமான சுருக்கங்களும் வெட்டுக்காயங்களும் முகப்பருக்களும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் பளபளப்பாக இருக்கும். தக்காளி பழங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தக்காளியில் லைகோபின் இருக்குது. லைகோபின் அப்படின்றது ஒரு உயர் ரக ஆன்டி ஆக்சிடென்ட். இது உங்களுடைய சருமத்தை பருக்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் தக்காளியை உணவில் சேர்க்கலாம், அல்லது நீங்கள் உணவுக்கு முன்னாடி ஒரு தக்காளி சூப்பு வச்சு சாப்பிடலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையாகவே தக்காளியை உட்கொள்வது உங்களுடைய சருமத்தை பிரகாசிக்கும். நீங்கள் தக்காளி சாப்பிடும்போது உங்களுடைய இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய சருமத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுடைய சருமம் இயல்பு நிறத்திலே பொலிவாக தான் இருக்குது. இப்போதான் உங்களுடைய சருமம் அழுக்கடைந்து தூசடைந்து சருமம் சுருக்கமாக காணப்படுது அப்படின்னா இயல்பான பொலிவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. அதனால தான் இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் இதுக்கான காரணம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், தாது சத்துக்கள் எல்லாமே சருமத்தை நமக்கு அழகாக்கும். அதனால தான் இதை கார்பரேட்ஸ் கம்பெனிகளில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய சருமம் இயல்பான நிறத்திற்கு அழகிய நிறத்திற்கு மாறிடும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்காயங்கள் எல்லாம் சரி பண்ணப்படும். முகப்பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முகப்பொருட்கள் எல்லாமே கியூர் ஆகிடும். இப்போ புதுசாக தான் உங்களுக்கு முகப்பொரு வருது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, புதுசாக ஏதாவது சரும பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றது உங்களுக்கு இயற்கையிலேயே சருமம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான சரும பிரச்சனைகளாக இருந்தாலும், முகப்பொரு, வெட்டுக்காயங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த கண் கருவளையங்கள், இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உணவுப் பொருட்கள் இருக்கிறதால தொடர்ந்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ ஜூஸ் ஆகவும் இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமான இயற்கையான பொலிவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.